புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது நாமக்கல் மக்களவை தொகுதி பத்தி தான். இந்த தொகுதியில என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு, மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த தொகுதி மக்களும் நம்ம கூட இருக்கிறாங்க, தொடர்ந்து பேசலாம். நாமக்கல் தொகுதி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறீங்க? நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் 1490 தொழிற்சாலைகள் இருக்கு. அந்த 1400 தொழிற்சாலைகளுமே சிறப்பாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதில் மக்களுடைய ஒத்துழைப்பு தான் அதிகமாக விளைஞ்சி, அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்போ மற்ற யாருடைய ஒத்துழைப்புமே இல்லை. படித்த இளைஞர்களுக்கு அதிகமாக நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இங்கே அதிகமான வேலை வாய்ப்பை நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, நாங்கள் விவசாயம் சார்ந்த தொழிலை எதிர்பார்க்குறோம். ஆனால் அரசாங்கம் என்ன நினைக்கிறாங்கன்னா, வெளிநாடுகளில் இருந்து தடை செய்யப்பட்ட கம்பெனிகளை சிவப்பு கம்பளம் வரவேற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்னன்னா, சாய தொழிற்சாலைகள் மற்ற தடை செய்யப்பட்ட தொழிற்சாலைகள்லாம் இங்கே அமைக்கும் போது இங்கே மாசு அதிகமாக ஏற்படுது. இப்போ நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பேரூராட்சியில் இருக்கிற கழிவுநீர், நகராட்சியில் இருக்கிற கழிவுநீர், மாநகராட்சியில் இருக்கிற கழிவுநீர்கள் பூராமே ஏரி, குளம், குட்டை, விவசாயம் சார்ந்த விவசாயிகள் பகுதிகளில் அதிகமாக கலக்குது. நாமக்கல் தொகுதியிலே வளர்ச்சியும் இருக்கிறது, வளர்ச்சி தடைபட்டு இருக்கிறது, வீழ்ச்சியும் இருக்கிறது. இங்கே ரயில் வந்திருக்கிறது, ரயில் நிலையம் வந்திருக்கிறது, அது வளர்ச்சி தான். ஆனால் மக்களுக்கு தொழில் ரீதியாக வளர்ச்சி இல்லை. இங்கே நண்பர் பாலசுப்ரமணியம் அவர்கள் சொன்னது போல இருக்கிற மக்களுடைய தொழில் முயற்சியால் இங்கு சில தொழில்கள் வளர்ந்திருக்கிறது. முட்டை தொழில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் இருக்கிறது. குறிப்பாக இங்கே லாரி தொழில் அதிகம். இவர்களுக்கு இந்தியா முழுவதும் அனுப்புகிறார்கள். இந்த சுங்கச்சாவடி பிரச்சனை எப்பொழுதும் தலைவலியாக இருக்கிறது. கர்நாடகத்திலும் பாண்டிச்சேரியிலும் டீசல் விலை குறைவு, தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறது. இங்கே 2008க்கு பின்பு இங்கு இருக்கிற உழைக்கும் மக்கள், தொழில் முயற்சியாளர்கள் எடுத்திருக்கும் அத்தனை வளர்ச்சிக்கும் தடையாகத்தான் அரசுகள் இருந்திருக்கின்றன. அரசுகள் நிச்சயமாக வளர்ச்சிக்கு துணையாக இல்லை. அரசுகள் துணையாக இருந்திருந்தால் இந்த நகரம் மிக பிரம்மாண்டமாக வளர்ந்திருக்கும். இப்போ நாமக்கல் எடுத்துட்டீங்கன்னா நம்ம விவசாயம் மட்டுமல்ல, தொழில்கள் அதிகமாக இருக்குது. எல்லா பகுதியிலேருந்து மக்கள் இங்கே தங்கி எல்லாம் பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாமக்கல் இந்த அம்மா சொன்ன மாதிரி மக்கள் 2 லட்சம் மக்கள் இங்கே இருக்காங்க. அந்த மக்களுக்கு உண்டான மருத்துவ வசதி கிடையாது. இருந்து ஆஸ்பத்திரி பூட்டிட்டாங்க. மருத்துவக் கல்லூரி வசதிங்க முறையில் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்து அங்கே மருத்துவமனை கொண்டு போனாங்களே ஒழிய, இருந்த மருத்துவமனை பல்லாண்டு காலமாக இருந்தாச்சு. நான் பிறந்தது அங்கே தான் பிறந்தேன். 57 வயசு ஆகுது எனக்கு. அந்த ஆஸ்பத்திரி பூட்டிட்டாங்க. அது எமர்ஜென்சி கூட பயன்படல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாமக்கல் இந்த கால்நடை மருத்துவமனை இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டாங்க. விவசாயிகளுக்கு ஒரு மாடுலாம் கூட்டிகிட்டு எல்லாம் பார்க்கணும்னா நாங்கள் லத்தோடிக்கு போகணும். சேந்தமலம், கொல்லிமலம் இருந்தால் கூட தூரமாக போகணும். நாமக்கல் நகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாம் வெளியே கொண்டு போயிட்டாங்க இல்லையா. நாமக்கல் நகரத்தில் எதுவுமே இல்லை. நாமக்கல் நகரத்தில் இல்லாதனால மக்கள் சிரமமாக இருக்கு. எங்க பகுதியில சிப்காட் அமைக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க 57 கட்டு போராட்டம் பண்ணிட்டோம் இது வரைக்கும். எங்க கிட்ட அரசு யாரும் இதை பத்தி பேசவே இல்லை. நாங்கள் எங்க பகுதியில் சின்ன வெங்காயம் நிறைய உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். மலை குன்றுகள் நிறைய இருக்கு. இயற்கை வளங்கள் சார்ந்த நிறைய பறவைகள் அதெல்லாம் நிறைய வாழ்ந்துட்டு இருக்கு. எங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்க இவ்வளோ போராட்டம் பண்ணி ஒருத்தரும் எங்க கிட்ட உங்களுக்காக நாங்க இருக்கோம்னு சொல்லி யாருமே எதுவுமே எந்த ஒரு அரசு அதிகாரிகளும் பேச கிடையாது. எங்க பகுதியில ஏற்கனவே நாமக்கல் மாவட்டத்துல 38,000 ஏக்கர் சிப்காட்டுக்காக கையகப்படுத்திருக்காங்க. அதுல 20,000 ஏக்கர் தான் பயன்பாட்டுல இருக்கு. அப்புறம் எல்லாமே சும்மாதான் இருக்கு. எங்க பகுதியில நல்லா விவசாயம் தெளிவா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அதனால எங்க பகுதிக்கு மாசு இல்லாத ஒரு இயற்கை சூழலோட இருக்கணும்ன்றதுக்காக எங்களுக்கு அந்த இது வேணாம்னு சொல்றோம். மத்ததெல்லாம் நிரப்புங்க. ஏற்கனவே இருக்க இந்த பக்கம் படிச்ச இளைஞர்களுக்கு வேலைகள் எதுவுமே கிடையாது. எல்லாம் வேற பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. வடநாட்டு மக்கள் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. நாங்க இயற்கை முறையா விவசாயம் நல்லா பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களுக்கு வேணும்ன்றதுக்காக தான் நாங்க இந்த சிப்காட் தொழில் இது வேணான்னு சொல்றோம். சாயப்பட்டைகளில் இன்னைக்கு ஒரு 1000 லிட்டர் தண்ணி போகுது அப்படின்னா 1000 லிட்டர் அவங்க மறுசுழற்சி செஞ்சு மறுபடியும் எடுத்துக்கிறது தான் அவங்க அந்த பற்றைய அந்த சாய ஆலைகளை உபயோகப்படுத்திக்கணும். ஆனால் இங்கே இருக்கிற சாய ஆலைகள் முற்றிலுமாக ஒரு 100% சாய ஆலைகளுமே நேரடியாக சாயத்தை பயன்படுத்தி அப்படி நேரடியாக காவிரி ஆற்றில் கலக்கிறாங்க. இது சம்பந்தமாக பல முறை மாவட்ட ஆட்சித்தலைவரும் போலீஸ் ஆஃபீஸர் இவங்களுக்கெல்லாம் தொடர்ச்சியாக கொடுத்து புதிய தலைமுறையே ஒரு முறை லைவாக போட்டாங்க. ஆற்றுல கலக்கிற தண்ணியை லைவ்ல எடுத்து போட்டாங்க. ஆனால் அதை பற்றி எந்தவித
ஒரு அக்கறையும் அந்த மாசு கட்டுப்பாட்டு வாரியமோ மாவட்ட ஆட்சியர் நிர்வாகமோ கலந்துக்கிறதில்ல. இதனால் என்ன நடக்குதுன்னு சொன்னால் காவிரி ஆறு முற்றிலும் மாசடைஞ்சு அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அங்கே இன்னைக்கு மீன் இனமே இல்லாத போயிடுச்சு. அப்போ இவ்வளவு பெரிய மாசுகளை இந்த சாயாலைகள் உருவாக்கியிருக்கு. இந்த சாயாலைகளான இந்த பகுதி மக்களுக்கு வளர்ச்சினா வளர்ச்சி கிடையாது. இந்த பகுதியில் அந்த அந்த சாயாலைகள் எங்களுக்கு நூல் சாயமிடும் சாயாலைகள் மட்டும்தான் இங்கே விசைத்தறிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சாயாலைகளாக இருக்குது. விஞ்சுன்னு சொல்லக்கூடிய பனியன்னு சாயமிடும் ஆலைகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்கிறோம். நாங்களாம் 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் நிலம் தான் வச்சிருக்கோம். அதுக்கே ஆளுங்க எங்க ஊர்ல கிடைக்க மாட்டேங்கிறாங்க. வேலை செய்யறதுக்கே ஆள் வரல. நீங்க தொழிற்சாலை அமைச்சு எங்க ஊருக்காரங்களுக்கெல்லாம் நீங்க வேலை கொடுத்து அது தொழில் வளர்ச்சி அடையுங்கிறதுக்காக எங்க மக்கள் எங்க தோட்டத்துல வேலை செய்யறாங்க, அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சு அவங்க பொழைச்சுக்கிறாங்க, பிடிச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எங்களது மலை சார்ந்த பகுதி. மலை சார்ந்த பகுதினா நீரோடைகள் நிறைய இருக்கு. நீரோடைகள் அந்த நீரோடையில இருந்து தான் ஊருக்குள்ள தண்ணி சப்ளை எல்லாமே பண்றாங்க, பிடிக்கிறாங்க. குடி தண்ணி காவேரி தண்ணி மாதிரி நல்லா அப்படி காவேரியில கூட இப்ப சார் தம்பி சொல்ற மாதிரி மாசுபடுந்துச்சு. அது தண்ணி சுத்தமான தண்ணி, அப்படி ஃபில்டர் தண்ணி விட நல்லா இருக்கும் அந்த தண்ணி. அது மாதிரி ஊர் மக்களுக்கு எல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க அங்க இருந்து தண்ணி. நீங்க தொழிற்சாலை வெளிமாநிலம் வெளிநாடு எல்லாத்துக்கும் கூட்டிட்டு தொழிற்சாலை அமைச்சு அந்த கழிவு நீர் அந்த எங்க நீரோடையில கலந்து எங்க விவசாயம் பண்றதுக்கும் ஆடு மாடு வளர்த்துறதுக்கு எல்லாத்துக்குமே பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதுக்கு நாங்க விவசாயம் பண்ணி நாங்க பொழைச்சுக்கிறோம். நாமக்கல்ல பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சு, ரொம்ப வருஷமா அது பல வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட். இப்போ பஸ் ஸ்டாண்ட் முதலப்பட்டி கொண்டு போயிட்டாங்க. அதுலயும் ஒரு சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பல வருஷமா புலி வருது கணக்கு மாதிரி பஸ் வருது, பஸ் ஸ்டாண்ட் வருது, புதுசா வருதுன்னு சொல்லி பேசி பஸ் ஸ்டாண்டே வரல. ஏன்னா இந்த ஆட்சியாளர் ஒரு பக்கம் நிலம் வாங்கி போட்டாங்க, அந்த ஆட்சியாளர் வேற ஒரு பக்கம் நிலம் வாங்கி போட்டாங்க. இப்ப 2 பக்கத்துல நம்ம எந்த ஆட்சியில எங்க கட்டலாம், அதுதான் இங்க பிரச்சனையே. ஓகேங்களா? இப்போ ஒரு முடிவா ஒரு இடத்துல பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க. பஸ் ஸ்டாண்ட் ஒரு பக்கம் இருக்கு, டவுன் ஒரு பக்கம் இருக்கு 5 கிலோமீட்டர் தள்ளி. அந்த பக்கம் 5 கிலோமீட்டர் தள்ளி ஜிஹெச் ஒரு பக்கம் இருக்கு, கலெக்டர் ஆபீஸ் இருக்கு. 10 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். கலெக்டர் ஆபீஸ் நாமக்கல் டவுன்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்க்கு 5 கிலோமீட்டர், அங்க இருந்து ஜிஹெச் போறதுக்கு 3 கிலோமீட்டர். இங்க உடம்பு சரியாம சீரியஸா எடுத்துட்டு போனா அங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு தான் கொண்டு போகணும். அரசாங்கம் யாரை கவனிக்கணும்? அரசாங்கம் அரசு பள்ளி மாணவர்களை தான் முக்கியமா கவனிக்கணும். நீங்க நம்ம அதை நோக்கி தான் நம்ம போகணும். ஏன்னா இலவச கல்வினா அரசாங்க பள்ளி இருக்கு, இலவச மருத்துவமனை இருக்கு, தரமா இருக்கா? அரசாங்க பள்ளி தரமா இருக்கா இல்ல அரசாங்க மருத்துவமனை தரமா இருக்கா? நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு தடவை அட்டன் பண்ணி பாருங்க, அதுல இருக்க பிரச்சனை எனக்கு தெரியும். கல்வி பொதுமுடையமாக்குங்க. மத்திய அரசோ மாநில அரசோ எதுக்காக தனியார் காலேஜ் கட்டுறாங்க, எதுக்காக தனியார் பள்ளிகள் நடத்துறாங்க? எல்லாமே அரசுடைமையாக்குங்க. ஒரே சீரான கல்வி 12ஆம் வகுப்பு வரை ஒரு மாணவர்களுக்கு 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரை ஒரே கல்வி கொடுங்க. அதே போல 12ஆம் வகுப்புக்கு மேலேயும் அவங்க என்ன விருப்பப்பாடமோ அது அரசே கொண்டு நடத்திட்டோம். மாணவர்கள்கிட்ட குறைந்த அளவு பீஸ் வாங்கிக்கிட்டா கூட பரவாயில்ல, எல்லாத்துக்கிட்டே ஒரு பீஸ் வாங்கிட்டா கூட பரவாயில்ல. விவசாயிகளை பற்றி தான் நான் பேச போகிறேன். நான் சிறு விவசாயி தான். ஒரு 6000 தாரேன், சிறந்த ஆட்சி செய்கிறேன் 10 வருஷமா அப்படின்னு மத்திய அரசு சொல்லிட்டு இருக்கிறது. 6000 யாரு காசு? 1200 ரூபாய்க்கு ஒரு உரம் விற்றாது, இன்னைக்கு 2000 ரூபாய்க்கு விற்கிது. அப்போ நான் தான் காசு கொடுக்குறேன், கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் எப்படி விவசாயம் பண்ணுறது? இலவசமாக விலை, அதாவது அந்த உரங்கள் 1000 ரூபாய் 1200 ரூபாய்க்கு விற்று 2000 ரூபாய்க்கு ஏற்று பண்ணிட்டீங்க. அந்த என்கிட்ட காசு வாங்கி 6000 ரூபாய் கொடுக்குறீங்க. அந்த யூரியாங்கிறது ஒரு 50 கிலோவில் இருந்தது, இப்போ 45 கிலோவுக்கு வந்துருச்சு. குறைச்சிட்டீங்க. எங்கள் தரத்தை குறைச்சி எங்ககிட்டே காசு வாங்கி எங்களுக்கு இலவசமாக கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் பேரை டெவலப் பண்ணிக்கிறீங்க, அரசு பேரை டெவலப் பண்ணிக்கிறீங்க. நம்ம விவசாய பொருள்களுக்கு எம்எஸ்பி நிர்ணயம் பண்ணுங்கிறது நீண்ட நாள் கோரிக்கை. அதே மாதிரி இப்போ கோழி பண்ணையாளர்களுக்கும் அந்த தீவன மூலப்பொருட்களுக்கு நம்ம ஒரு மினிமம் சப்சிடி ஏதாவது கொடுத்து, சென்ட்ரல் கவர்மெண்ட் வரக்கூடிய கவர்மெண்ட் சப்சிடி கொடுத்தா இங்கே இந்த பவுல்ட்ரி பெல்ட்ல கோழி பண்ணை தொழில் வளர்றதுக்கு ரொம்ப மிகவும் வசதியாகவும் இருக்கும். அந்த கோழி பண்ணைனா அது அந்த முதலாளிகளை மட்டும் சார்ந்த, அதை சார்ந்து நிறைய தொழிலாளர்கள் இருக்காங்க. அவங்க வாழ்க்கையும் இதன் மூலமா மேம்படும். அப்புறம் நம்ம இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா, நம்ம வேளாண்மையையும் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் கால்நடை பராமரிப்பையும் நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது. 1 ஏக்கர் 1/2 ஏக்கர் லேண்ட் வச்சிருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மாடு 2 மாடு கண்டிப்பாக வச்சிருப்பாங்க. இப்போ அவங்க 1 மாடு 2 மாடு வச்சிருக்கவங்க அந்த மாடு ஏதாச்சும் நோய்வாய்ப்படும் போது அரசு மருந்துகளுக்கு போறப்ப அங்கே உரிய மருந்துகள் இருக்கிறது. கால்நடை பராமரிப்பும் முக்கியத்துவம், அதுக்கான வசதியும் செஞ்சு கொடுக்கணும். அப்படின்னு மருந்துகள் ஒதுக்குவது கூடுதலா மருந்துகள் வாங்குறதுக்கு தமிழக அரசு ஒதுக்கணும். இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ணணும். முக்கியமான விஷயம் அவங்க சொல்றது சாயப்பட்டறை ஆலை கழிவுகள் ஆத்துல கலக்கிறது. இன்னொன்னு சிப்காட் பிரச்சனை மிகப்பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் இப்போ விவசாயம் பண்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இருக்காங்க. ஆனா பல்வேறு திட்டங்கள், அரசு கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் இந்த தொகுதி மக்களுக்கு நேரடியா கிடைக்காதனால விவசாயம் செய்ய வரக்கூடிய இளைஞர்களும் பாதிக்கப்படுறாங்க.
இதற்கான முடிவுகள் நமக்கு எப்ப கிடைக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.